நாகை மாவட்டம் கீழ்வேளூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்வேளூர் தேவூர் சாலையில் யமசம்ஹாரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூரிலிருந்து பேருந்து, ரயில் வசதிகள் இருக்கின்றன. இவ்வாலயத்திலுள்ள அம்மன் குங்குமவள்ளி தாயார் மாங்கல்ய பாக்கியத்தை அளிப்பதோடு பெண்களின் குங்குமத்தை காப்பவள் ஆவார். இந்த அம்பிகையை 4 வெள்ளிக்கிழமைகள் நினைத்து இருந்த இடத்திலேயே தீபம் ஏற்ற கணவனுக்கு வரும் நோய்கள் தீருவதோடு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்றும் இவ்வாலய தலபுராணம் கூறுகிறது. மேலும் அருமருந்து விநாயகர், காலசம்ஹார சுப்பிரமணியர், துர்க்கை, ஸ்ரீனிவாசன், காலபைரவர் மற்றும் நவக்கிரகங்கள், சண்டிகேஸ்வரர், சமய நால்வர்களுக்கும் சந்நிதிகள் இங்கே காணப்படுகின்றன. மேசம், ரிஷபம் உள்ளிட்ட 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தலம் உண்டு. விருச்சிக ராசிக்கு பரிகாரத்தலமாக நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தாலுகா கூரத்தங்குடி கிராமத்தில் உள்ள குங்குமவள்ளி அம்பிகா சமேத யமசம்ஹாரேஸ்வரர் கோவில் விளங்கி வருகிறது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலுக்கு தேவாரம் படைத்த திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பெருமை உண்டு. மூலவர் யமசம்ஹாரேஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். பக்தர்களுக்கு யம பயம் போக்குவதோடு மட்டுமின்றி அவர்களுக்கு மரண பயம் இல்லாமலும் இருக்க அனுக்கிரகம் செய்து மோட்சம் கொடுப்பதோடு அவர்கள் இறக்கும் தருவாயில் தரிசனம் கொடுத்து அவர்களை ஆட்கொள்பவர் யமசம்ஹாரேஸ்வரர். இந்த ஆலயம் புராண வரலாற்றுடன் தொடர்புடையது. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது மனம் குழம்பிய நிலையில் இருந்தனர். அப்போது இங்கு வந்து ஸ்ரீ குங்குமவள்ளியையும் யமசம்ஹாரேஸ்வரரையும் வழிபட சுவாமி அவர்களுக்கு அருள் புரிந்ததாக வரலாறு கூறுகிறது. திருக்கடையூருக்கும் ஸ்ரீ வாஞ்சியத்துக்கும் இணையான ஆலயமாக போற்றப்படும் இக்கோவில் சுவாமிக்கு மட்டும்தான் யமசம்ஹாரேஸ்வரர் என்ற நாமம் வழங்கப்படுகிறது. யமபயம் மற்றும் சனிதோஷம் நீங்கும் தலமாக இக்கோவில் கருதப்படுகிறது. யமனுடைய சாபத்தை சம்ஹாரம் செய்து மோட்சம் கொடுத்ததால் யமசம்ஹாரேஸ்வரர் என்ற பெயர் இவ்வாலய இறைவனுக்கு உண்டாயிற்று. யமனிடம் யாரெல்லாம் இந்த தலத்திற்கு வந்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்யக்கூடாது என்று உத்திரவாதம் வாங்கி கொண்டார் சிவபெருமான். ஆதலால் இக்கோவில் யமபயத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்கும் தலமாக சொல்லப்படுகிறது. நன்றி.